வணக்கம். பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ்ல டே 27ல இருக்கிறோம். நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் why don't you இதோட மீனிங் என்ன அப்படின்னா நீ ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இதோட டெம்ப்ளேட் why don't you பிளஸ் பேஸ் verb. இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா சஜெக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வச்சு ஒரு 20 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது வேர்ப்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 5 வந்து நான் சொல்றேன். மீதி உள்ளதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? why don't you try நீ ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ முயற்சி பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? why don't you go நீ ஏன் போகக்கூடாது நீ போ அப்படின்னு சஜெக்ஷன் சொல்றாங்க. why don't you call நீ ஏன் கூப்பிடக்கூடாது கூப்பிடு அப்படின்னு சஜெக்ஷன் சொல்றாங்க. why don't you ask நீ ஏன் கேட்கக்கூடாது கேளு அப்படின்னு சஜெக்ஷன் சொல்றாங்க. why don't you start நீ ஏன் தொடங்கக்கூடாது தொடங்கு அப்படின்னு சஜெக்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? why don't you learn நீ ஏன் கத்துக்க கூடாது கற்றுக்கொள் அப்படின்னு சஜெக்ஷன் சொல்றாங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க மீதி உள்ள வேர்ப்ஸுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துடலாம். அப்படியே ஜஸ்ட் கேட்கறதோட மட்டும் இல்லாம நீங்க ப்ராக்டிஸும் பண்ணுங்க. ஓகேங்களா? கான்வர்சேஷன் ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு அதாவது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. why don't you try நீ ஏன் முயற்சி பண்ணக்கூடாது. ஐ ஃபீல் போர்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா why don't you go நீ ஏன் வெளியில போக கூடாது வெளியில போனா போர் அடிக்காது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியல. why don't you ask நீ ஏன் புரியலையா அப்ப நீ கேளு. why don't you ask ஏன் கேட்க கூடாது. ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் எனக்கு என்னைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். why don't you practice உன்னை இம்ப்ரூவ் பண்ண நீ ஏன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் டயர்ட் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. why don't you take rest நீ ஏன் ரெஸ்ட் எடுக்க கூடாது ரெஸ்ட் எடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வாட் இஃப் அப்படி என்றால் என்னவாகும் அப்படின்னு அர்த்தம் இதோட மீனிங். ஓகேங்களா? டெம்ப்ளேட் வாட் இஃப் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐடியா அண்ட் பாசிபிலிட்டிக்கு யூஸ் பண்றோம். சப்ஜெக்ட் வேர்புன்னு தனித்தனியா கொடுத்துருக்கு. நம்ம அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். வாட் இஃப் ஐ ட்ரை நான் ட்ரை பண்ணா என்ன. ஓகேங்களா? என்னவாகும். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஃப் யூ கோ நீ போனா என்னவாகும். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஃப் ஹி கால்ஸ் அவன் கூப்பிட்டா என்னவாகும். ஹி வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால கால் அப்படின்னு போடக்கூடாது கால்ஸ் அப்படின்னு தான் போடணும். எஸ் வேர்ப் தான் போடணும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு அப்புறம் எஸ் வேர்ப் தான் போடணும். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஃப் வி எடுத்துக்கலாமா. வி லேர்ன் அவங்க வந்து கற்றுக்கொண்டால் என்னவாகும். ஓகேங்களா? இது மாதிரி ஐடியா அண்ட் பாசிபிலிட்டிக்கு வாட் இஃப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் ஐ ஆம் ஸ்கேர்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. வாட் இஃப் யூ ட்ரை நீ ட்ரை பண்ணா என்னவாகும். நெக்ஸ்ட் ஐ மே ஃபெயில் நான் ஃபெயில் ஆயிருவேனோ. வாட் இஃப் யூ சக்சீட் நீ சக்சீட் ஆனா நீ ஜெயிச்சுட்டா என்னவாகும். ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது. வாட் இஃப் யூ ஆஸ்க் நீ கேட்டா என்னவாகும். ஐ ஃபீல் கன்ஃபியூஸ்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. வாட் இஃப் யூ செக் அகைன் நீ திருப்ப செக் பண்ணா என்னவாகும். ஐ ஆம் நாட் ரெடி நான் ரெடியா இல்ல. வாட் இஃப் யூ ஸ்டார்ட் நவ் நீ இப்ப தொடங்குனா என்னவாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் யூ பெட்டர். யூ பெட்டர்னா நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல நீ செய்தான் நல்லது அப்படின்றது அத யூ பெட்டர்னு சொல்லலாம். இதோட டெம்ப்ளேட் யூ பெட்டர் பிளஸ் பேஸ் வேர்ப். யூ பெட்டர் ஸ்டடி நீ படிச்சா நல்லது. யூ பெட்டர் கோ நீ போனா நல்லது. யூ பெட்டர் ஃபினிஷ் நீ முடிச்சா நல்லது. யூ பெட்டர் கால் நீ கூப்பிட்டா நல்லது. யூ பெட்டர் ஆஸ்க் நீ கேட்டா நல்லது. யூ பெட்டர் ஸ்டார்ட் நீ தொடங்குனா நல்லது. மீதி உள்ள மீதி உள்ள வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் ஐ ஹாவ் அன் எக்ஸாம் எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. யூ பெட்டர் ஸ்டடி எக்ஸாம் இருக்குன்னா என்ன நீ படிக்கிறது நல்லது. ஐ ஆம் கெட்டிங் லேட் எனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு. யூ பெட்டர் கோ நோ இப்ப போறது நல்லது. ஐ ஃபர்கெட் டு கால் நான் கூப்பிட மறந்துட்டேன். யூ பெட்டர் கால் நோ நீ இப்ப கூப்பிடுறது நல்லது. ஐ ஃபீல் லேசி எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. யூ பெட்டர் ஸ்டார்ட் ஒர்க்கிங் நீ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு நான் ரொம்ப குழப்பமா இருக்கு. யூ பெட்டர் ஆஸ்க் சம்மன் யார்கிட்ட கேட்கறது நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் லெட் மீ. லெட் மீனா என்ன நம்ம செய்யறோம் என்னைய செய்ய விடுங்கப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு இந்த லெட் மீயை யூஸ் பண்ணலாம். இதோட டெம்ப்ளேட் லெட் மீ பிளஸ் பேஸ் வேர்ப். எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா. லெட் மீ ஹெல்ப் என்னை ஹெல்ப் பண்ண விடுங்க. லெட் மீ செக் என்னைய செக் பண்ண விடுங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் என்னைய எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. லெட் மீ ட்ரை என்னைய ட்ரை பண்ண விடுங்க. லெட் மீ டூ என்னைய செய்ய விடுங்க. ஓகேங்களா? மீதி உள்ள சென்டென்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துருவோம்.
ஐ நீட் ஹெல்ப். எனக்கு ஹெல்ப் வேணும். லெட் மீ ஹெல்ப். என்னை ஹெல்ப் பண்ண நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அல்லது என்னைய ஹெல்ப் பண்ண விடுங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல. லெட் மீ எக்ஸ்பிளைன். திஸ் இஸ் டிஃபிகல்ட். லெட் மீ ட்ரை. நான் ட்ரை பண்ணட்டுமா? என்னைய ட்ரை பண்ண விடுங்க. கேன் யூ டூ திஸ்? உன்னால இதை செய்ய முடியுமா? லெட் மீ டூ இட். என்னைய செய்ய விடுங்க. ஐ ஆம் கன்ஃபியூஸ்ட். எனக்கு குழப்பமா இருக்கு. லெட் மீ செக். என்னைய செக் பண்ண விடுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.